கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். செவ்வாய்க்கிழமை விசுவாவசு வருடம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2026ஆம் வருடம் தை மாதம் 27ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் காலை 9:35 வரை விசாகம், அதன் பின்பு அனுசம். திதி காலை 8:46 வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. யோகம் காலை 9:35 பிறகு நாள் முழுவதும் சித்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 8 முதல் 10 வரை, பகல் 12 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் புதன் சுக்கிரன் சனி ராகு. இன்று காலை 9:35 வரையில் மீனராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இன்று காலை 9:35 வரையில் மிகவும் சிறப்பாக உள்ளது. அதன் பிறகு சந்திராஷ்டமம் வருகிறது. புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். வழக்கமான ரெகுலரான வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டும். சந்திராஷ்டமம் இருப்பதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. ரிஷபம். ரிஷபராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி, பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே இந்த நாள் நல்ல நாளாக ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய நாள் முழுவதும் மிதுன ராசிக்காரர்கள் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் காணப்படுவார்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவார்கள். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மிதுன ராசிக்கு அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கடகராசிக்கு அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய கிரக அமைப்பு சிம்ம ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக சிம்மராசிக்கு அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் கன்னி ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத கன்னி ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். எனினும் செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கன்னிராசிக்கு அமைந்துள்ளது. துலாம். துலாம் ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமண முயற்சி வெகு விரைவில் கைகூடும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக துலாம் ராசிக்கு அமைந்துள்ளது. விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது.
தனுசு தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனினும் செலவுகள் சற்று கூடுதலாகவே அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக தனுசு ராசிக்கு அமைந்துள்ளது. மகரம் மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பணம் வரவு, தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை உருவாகும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மகர ராசிக்கு அமைந்துள்ளது. கும்பம் கும்ப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை உருவாகும். வேலை செய்யும் இடத்தில் ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கும்பராசிக்கு அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இன்று காலை 9:35 வரையில் சந்திராஷ்டமம். அதன் பிறகு நாள் முழுவதும் மிகவும் சிறப்பாக உள்ளது. மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு நாள் முழுவதும் மிகவும் சிறப்பாக உள்ளது. அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இன்றைய தினம் உற்சாகமாகவும் நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மீனராசிக்கு அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.